இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்காமா, நான் தேவி பேசுறேன். துர்காமா. தேவிமா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? சூர்யா எங்க இருக்காரு துர்காமா? சொல்லுங்க, சூர்யா எங்க இருக்காரு? அது தேவிமா, சூர்யா வெளிநாட்டுல இருக்காரு. கூடிய சீக்கிரமா வந்துருவாரு. ஆமா, எதுக்காக நீ இப்ப கேக்குற? சூர்யா ஜெயில்ல இருக்காராம். என் பிறந்த நாள் அன்னைக்கு அவரை தூக்கல போட்டுருவாங்களாம். தேவிமா, இப்படிலாம் உனக்கு யார் சொன்னது? சங்கர பண்டிதர் சொன்னாரு. நீங்க எட்டு சூர்யா வெளிநாட்டுல இருக்காருன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க துர்காமா, என்கிட்ட நீங்க போய் சொன்னீங்களா? ஐயோ இல்ல தங்கம், நான் போய் சொல்லுவேனா? அந்த சங்கர பாண்டி தான் போய் சொல்லிருக்காரு. சூர்யா வெளிநாட்டுல இருக்காரு. உன் பிறந்த நாளைக்கு கட்டாயம் வந்துருவாருடா. சரி, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். சரியா? தேவிமா. துர்கா அம்மா, தேவி எங்க? போன்லயே அவ அப்படி பேசினா? அந்த சங்கர பண்ணிட்டாமா எதையோ சொல்லி குழந்தை மனச குழப்பி விட்டுட்டான். சாப்பிட கூட எல்லாம் அழுதுகிட்டே இருக்கா. ஆமா துர்கா, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா தேவி அழுதுட்டே இருக்கா. அந்த சங்கர பாண்டிய போன் பண்ணி பாப்போம். இந்த தகவலை சொன்னோம்னா நம்மள பாராட்டவும் செய்வாங்க, அமௌண்ட் ஏதாவது கொடுப்பாங்க. சங்கர பாண்டி, துர்கா, நான் என்ன கோயில் படியா? ஆளாளுக்கு வந்து அடிக்கிறீங்க. பேசாத. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை ஷூட் பண்ணிருக்கணும். இது பாரு, சூர்யாவோட மாமாங்கிறதுனால இதோட விடுறேன். நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணியா? சின்ன குழந்தைகிட்ட அப்படி எல்லாம் பேசலாமா? நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பொய் சொல்லலையே. குழந்தைய தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கிட்ட பொய் சொல்லலாமா? அதான் குழந்தைகிட்ட போய் உண்மையை சொன்னேன். உண்மையை சொல்லணும்னா குழந்தைகிட்ட என்ன வேணாலும் சொல்லுவியா? நீ உண்மையை சொல்லிருக்கேன்னா அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கும். அது என்னன்னு சொல்லு. சொல்லு. போதும் போதும், விட்டுருக்கம்மா. போலீஸ் அடியெல்லாம் தாக்குற அளவுக்கு சக்தியா உடம்புல இல்லைங்க. என்ன விட்டுருங்க. இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ண கொண்டு போட்டுருவேன். அட பாவிகளா, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே முதலா ஒரு உண்மையை சொன்னேன். அதுக்கு இந்த அடி அடிக்கிறாங்களே. மக்களே, நல்லா பாத்துக்க மக்களே. தயவு செஞ்சு சொல்றேன், நல்லதுக்கு காலமே இல்ல. இனிமே எவனும் உண்மையை சொல்லாதீங்க. பொய்யா பேசிக்கிட்டு திரிங்க.